அனைவரும் வருமாறு அந்த கேட்டுக்கொள்கிறோம். ராஜவேலு வடிவமாகிய வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கல்யாணபுர ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய 1000 மாயாசக்தியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வராகியம்பிக மூர்த்திக்கு 6ஆம் ஆண்டு ஆழ்கால நவராத்திரி விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்வதி தென்னாருடைய சிவனே போற்றி ஏகம் கருத்துணைந்தாய் போற்றி நாமதேவன் நாம் போற்றி காவாய் கனகத்திரதே போற்றி ஸ்ரீ கல்யாணபுர ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய 1000 மாயாசக்தியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வராகியம்பிக மூர்த்திக்கு 6ஆம் ஆண்டு ஆழ்கால நவராத்திரி விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 9ஆம் நாள் இன்றைய தினமானதே அம்மாவுக்கு விசேஷமானதொரு விஷு கனி என்று சொல்லக்கூடிய பழக்காப்பு அவதாரமானது செய்யப்பட்டிருக்கிறது. அம்மாவுக்கு 16 வகையான திருநங்கைகளோடு அபிஷேகமானது செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து திருமேனி முழுக்கும் பழப்பட்டாடையானது உடுத்தப்பட்டு சேவை சாதிக்கிறார். அம்மாவுடன் சாப்பிடப்பட இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது. நிறைவு பெறுவதற்கு நாளையும் நாளை மறுநாள் இருக்கிறது. நாம் என்ன வேண்டுமோ அந்த வேண்டக்கூடிய மரங்களை நிவர்த்தி செய்ய யாராவது அம்மாவுடைய திருநாமமோ சகசிரநாமமோ யாராவது பாருங்கள். இதுதான் யாரோ ஒரு மன்னனை பார்க்கிறோம். பெரியவர் பார்த்தா காமினா பெருமாளையே பார்க்கல. அவங்க எது நம்ம இருக்கோம். அதுபோல நம்மளுக்கு இந்த ஆலயத்துல எல்லா சௌகரியமும் இருக்கு. அதே போல தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானம் வாங்கிறது நம்மளுக்கு நிதானம் வேணும். அந்த நிதானம் நமக்கு கிடையாது. அங்கேயேதான் இருக்கும். சுவாமி நமக்கு இதுதான் படைச்சிருக்காங்க, கண்டிப்பா நமக்கு வந்து சேரும். ஆகையால முதல்ல சொன்னது போலதான் அமைதி காத்திருந்து ஒவ்வொரு நாளும் இந்த அலங்காரத்துல நம்ம தனிக்குடியில தரிசனம் பண்ணணும். இந்த நவராத்திரி முடிஞ்சு மறுநாள் வந்து பார்த்தா எந்த அலங்காரமும் இருக்க மாட்டோம். ஆகையால இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்றதுக்கு பூர்வ ஜென்மம் பெரிய பண்ணிடலாம். பூர்வ ஜென்மம் புண்ணியனா பதவி இழந்துடையனா சொல்லிடலாம். அதுபோல இன்றைய தினம் அம்மாள் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடு விசுக்கணி அப்படின்னா பழக்காப்புன்னு சொல்லுவோம். அந்த பல வகை பழங்கள் வரவேற்கப்பட்டு பக்தர்களுடைய கைங்கரியம் இதெல்லாம் அழிவு போகல. போட்டு விட்டாங்க, நான் மாலையா சாப்பிட்டிருக்கேன். பல பக்தர்களுடைய கைங்கரியத்தின் மூலியமாக அம்பாளுக்கு இந்த விஷுக்கணி அலங்காரமானது சாப்பிடப்பட்டது. ஆகையால நாளைய தினமும் சாகம்பரி என்று சொல்லக்கூடிய காய்கறி அலங்காரம் அம்பாளுக்கு ரொம்ப 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 பிரியமான ஒரு அலங்காரம். சிவன் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம் அன்னாபிஷேகத்தன்னைக்கு சுவாமிக்கு அன்னாபிஷேகம். அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா சாகம்பரி அலங்காரம் சொல்லுவோம். சொல்லலாம், சாகம்பரின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆலயத்துக்கு ஏற்றாறு கூட சொல்லுவோம். அதுபோல உங்களால என்ன காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமோ நம்மளால முடிஞ்சது எது ஒன்றாலும் இருக்கிறோம். அந்த காய்கறி நாளை மற்றும் அதே போலாம் 10 மணிக்கு மேல் 12 மணிக்குள்ளாக ஆலயத்தில் இருந்து அதுக்கப்புறம் அதே போல அந்த மாலையாக புராணசிய ஸ்ரீ மகிழாண்ட நோடி பிரம்மாண்ட நாயகசிய ஸ்ரீ விஜய் விஜய் பவான் சூர்யார் ஜானதோஷம் முனேந்திரகோர் கோடீரஸ்தம் மகா நாமேந்திர ஞான சுந்தர தேவதா வந்தே கணநாயகா அம்பா
சாம்பவி சந்திரமௌழி ரமணா அபர்ணா உமா பார்வதி காளி காத்யாயனி ஹரிமாவதி சித்ரோபி வரதேவதா हरे अस्माभिः सरितमे कलियुगे प्रथमे पादे जामुद्दीपे भारतवर्षे भरतखण्ड मेरोः दक्षिणे भारते शिवादित्यर्थम् उदारे उदारे ओंकारे गणवाकारस्य श्रीचक्रधारिणेव वैराग्यविदायिनः परिपूर्णे हरिकरेण सिद्धत्वं प्रोत्साहे विशक्तेन कार्येण आरम्भे अक्षयप्रभावम् अक्षरधरिष्ये ओम नारायणाय नमः ओम सां लक्ष्म्यै नमः ओम पंचमसिद्धिदेव्यै नमः ओम सां रामज्ञै नमः ओम वासव्यै नमः ओम सां भगवान्यै नमः ओम वैद्यव्यै नमः ओम सां परमेश्वर्यै नमः ओम वसुदायै नमः ओम सां कमलायै नमः ओम विष्णुवल्लभायै नमः ओम सां कान्तायै नमः ओम बालायै नमः ओम सां लोकप्रेमविनाशन्यै नमः ओम वसुन्धरायै ओम नमः सां देव्यै नमः ओम वामायै नमः दत्वा स्नानान् रूपविदगन्धपुष्प अक्षतने कृत्वा पुष्पैः सम्पूज्य अद्य महावरागदेवताय मन्त्रपुष्पं समर्पयामि लोपान् पुष्पं वेद भगवान् सुरावान् सर्वान् भवति एवं वेद योमायितं वेद आयतनवान् भवति चन्द्रमावापां पुष्पम् आयितवान् भवति एवं वेद योमायितं वेद आयतनवान् भवति अग्निर्वापामायतनम् आयितवान् भवति आवो वैरग्नेरायतनं वेद आयितवान् भवति आवो वैरग्नेरायतनम् आयितवान् भवति एवं वेद योमायितं वेद आयतनवान् भवति नक्षत्राणि वापामायतनम् आयितवान् भवति ओ नक्षत्राणि वापामायतनम् आयितवान् भवति அன்பார்ந்த அன்பு நண்பர்களே, நமது ஆசார நவராத்திரியில் நவராத்திரி அலங்காரத்தில் சென்னையில் இருந்து இன்று காலை ஒரு அதிசயம் இந்த ஆலயத்தில் நடைபெற்றது. போன வருடம் கேள்விப்பட்டு இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு அவர் வீட்டுக்காரான இந்த ஆலயம் செய்யாமல் இருக்கு நம்ம இடம் அப்படின்னு அவங்க எடிட்டர் சொல்ல எனக்கு ரொம்ப நாள் மகப்பேர் இல்லாதனால எவ்வளவு நாட்கள் பார்த்தோம் எல்லாம் பயிரினாலும் பாக்கியமா செய்யாமல் இருக்காங்க. அவங்க பச்சைப்பயிரை கொண்டாந்து கொடுத்ததுனால இப்ப என் வீட்டுக்காரி 9 மாதமாக இருக்கிறா. அது அவங்க ஆராய்ச்சி இன்னும் வரல செய்யாதுன்னு மட்டியா அவங்க சொல்லி விட்டார். அது எங்க பாட்டிக்கு தான் தெரியும் அந்த கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க இன்னைக்கு புரோகிராம விட்டுட்டு அந்த அம்மா எங்கேயோ ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து காலை சரியாக மனதாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டேன். நம்ம ஆலய ஸ்தாபகர் கேள்வியாளர்னா சக்கரே நான் எல்லாரும் போனேன் எங்க போறேன் மனதாபிஷேகம் போட்டிதான் வெற்றி தாண்டிட்டேன். தயவுசெய்து சொல்றேன் இந்த மாதிரி வந்துருக்காங்க நம்ம ஆலயத்துல கொஞ்சம் வந்து பண்ணிட்டு போ அப்படின்னாரு. வந்த போது நானே ஆச்சரியப்பட்டேன். அவங்க சொல் கேள்வியில தான் வந்தாங்க. அந்த அம்மையார் இந்த ஆலயத்தை வந்து பார்த்துட்டு இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு இங்க இருந்து பச்சை பயிரை வாங்கி கணவருடன் 2 பேரும் உட்கார்ந்து எனக்கும் இந்த மாதிரி 20 வருட காலமாக குழந்தை இல்லாத பிறந்தாக இருக்காது. அதனால அவர் எங்க எடிட்டர் சொல்லி கேள்விகளெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்தேன் என்று சொல்லி இந்த ஆலயத்தை வந்து 2 பேரும் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு பச்சை பயிரை ஆலயத்தில் ஒன்று சென்றிருக்கிறார்கள். அண்ணாவுக்கு நமது பள்ளிஜேசனாகிய கல்யாண பொருள் ஆலயத்தில் வீட்டிற்கும் அகிலாண்ட கோயில் பிரமாண்ட நாயகனாக ஒரு பெரிய சீரியல்ல நடிக்கிறவங்க கேட்டுதான் வந்தாங்க. அந்த அம்மையார் வந்து விவேகாவோட நடிச்சிருக்கிறாங்க, ரஜினியோட நடிச்சிருக்கிறாங்க. சர்மிளா, அந்த அம்மையார் பேர் வந்து சர்மிளா. எல்லாரும் வந்து வெள்ளக்காரம்மா மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு காமெடி ஆக்டர். காமெடி ஆக்டர் விவேகாவோட வந்து நடிச்சிருக்காங்க, ரஜினியோட நடிச்சிருக்காங்க. காமெடி ஆக்டர் அவங்க வந்து எங்களுக்கே ஒன்றும் புரியல.
இதனால அற்புதம் நடத்தியவர் நம்ம ஆலயத்திலே நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இப்ப ஒரு அம்மா வந்தாங்க, படத்தை வச்சுட்டு சாமி இந்த மாதிரி அப்படின்னு வச்சுட்டு அவங்க உட்காந்து அழுதுல இருந்தாங்க. கண்ணால படம் அங்க எழுத்து படம் அங்க இருந்து பேருக்கு இருந்து வரக்கூடிய மயமானதும் சரி, நதியிலிருந்து வரக்கூடிய செல்வாரும் சரி, இந்த பழ அலங்காரம் என்பது எதற்காக கடவுளுக்கு ஏழும் அப்படின்னு நம்ம பழ அலங்காரம் செய்து பார்க்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் நன்மை இருக்கலாம். பேரை காக்கப்பட்டல்ல அந்த பழவர்த்தமானது எதற்காக என்று சொன்னால், நம் வாழ்க்கையில் நம் சிறப்பில் எப்படி அந்த கொடியானது முளைக்கின்றதோ அதுபோல அந்த ஜீவராசிகளுக்கு அனைத்துக்கும் அந்த பல அலங்காரத்தை அது கொடுக்கக்கூடிய அந்த காட்சியானது வளரக்கூடிய அந்த பரமானத்தும் ஒரு செடியாக அந்த கைகள் முற்றையும் பார்த்தீங்கன்னா பலா வாழை அந்த முற்றையும் இங்கே காரணமாக தேவேந்திர மண்டலத்தில் அமைக்கப்பட்டு சேவை சாதிக்கின்றால் பாராட்டு. இந்த பழமானதுக்கு ஒவ்வொரு கைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. சாத்துக்குடி என்று சொல்லக்கூடிய சாத்துக்குடி நம்மளுடைய என்று சொல்லக்கூடிய மயக்கம் என்று சொல்லலாம். அந்த மயக்கத்திலிருந்து தெளிவுபடுத்தக்கூடிய தன்மை சாத்துக்குடிக்கு மட்டும்தான். ஒரு கற்றை கையில் சுமக்கிறவர்கள் சுகர் பிபி லோ ஆயிட்டாலும் சரி, இல்னஸ் ஆயிட்டாலும் சரி, உடனே டாக்டர் என்ன சொன்னா சாத்துக்குடி எதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மணி நேரம் அதிகாரிகளோ காலையில் 11 மணிக்கு வரலாம். வந்து ஒரு மணி நேரம் முன்பு கழிச்சுன்னா நாளைக்கு கோயில் சுற்றி சோழ கஷ்டம். அது கட்டக்கூடிய பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் காலையில் 58 வகையான திரவியத்தில் அபிஷேகம். இதனால முடிய திரவியத்து வாங்கி வந்துடலாம். எங்க பால் முடியலாம், பால் கயிறு நீங்க வந்து இந்த மாதிரி என்னென்ன பொருள் அதாவது அபிஷேகத்துக்காக அந்த சுற்றியை சொல்லிக் கொடுத்து வாடகை சொல்றோம். அதோட தலைவர் கிராமியம் வந்து கல்யாணம் வந்து என்ன இருக்கோ நம்ம கட்டி கட்ட முடியும். எல்லாம் வர முடியாது, வழி ஒரு வாங்கினா நம்ம 10 ரூபா 20 நாள் பணமா கொடுக்கலாம். அது 4 வாரம் 9 நாளைக்கு வச்சு 2 மணி நேரம் கிடக்கும், சிறப்பாக கிடக்கும்.
அந்த மேல நிக்க மாட்டீங்க, நீங்க நிக்கிறது தப்பு. மேல நின்னீங்கன்னா 2 பேரா விடலாம். என்ன சேனல்? செய்யா சிவா சேனல். எல்லாம் பாப்பீங்களா என்னோட சேனல்? நீங்களா வந்தீங்களாடா?